இன்னைக்கு நாங்க முடவாட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பு செய்ய போறேன். இந்த முடவாட்டுக்கால் இங்கெல்லாம் கிடைக்காது. கொல்லிமலையிலேருந்து எங்கள் பையன் டூர் போயிட்டு வரும்போது கொண்டு வந்தாங்க. அது வச்சு தான் சூப்பு செய்ய போறேன். எப்படி செய்யறது பாருங்க, வாங்க பார்க்கலாம். இது நல்லா சீவி எடுத்துக்கணும். உள்ளதான் இதுக்கு ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த சூப்பை குடிச்சாக்கா இடுப்பு வலி, முதுகு வலி, உடம்பு சம்மந்தമായ எல்லாம் நோய் நடியெல்லாம் நல்லா ஆயிடுமா. நீங்கள் எல்லோரும் இந்த கிழங்கு கடிச்சாக்கா இது சூப்பு வச்சு குடிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இந்த சூப்பு வைக்கிறது தேவையான பொருள் எல்லாம் சொல்கிறேன். இந்த கிழங்கு கட் பண்ணி வச்சது, மஞ்சத்தூள், கொஞ்சம் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், வெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, உப்பு, 2 தக்காளி, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், மட்டன் மசாலா, நல்லெண்ணெய், மிளகு, சீரகம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றுவோம். 50 கிராம் தான் நாங்கள் ஊற்றிருக்கோம். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம ஒரு மீடியமாக அப்படியே கலர் மாறி வரும்போது நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் தான் இது. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுடலாம். சீரகம், மிளகு 1 ஸ்பூன், அரை ஸ்பூனு போட்டுடலாம். கரம் மசாலா முக்கால் ஸ்பூனு போடலாம். அடுத்தது தக்காளி போடலாம். 2 தக்காளி தான் இது. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள். அடுத்தது இந்த கிழங்கு போடலாம். கிழங்கு வந்து வதங்கின பிறகு நம்ம 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 3-4 கிளாஸ் தண்ணி இருக்கும். இந்த சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு எப்படி டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிழங்கு கடிச்சா சூப்பு வச்சு பசங்களும் எல்லோரும் குடிச்சிருங்க. இந்த கார்ன்ஃப்ளவரு ஒரு அரை ஸ்பூன் நம்ம தண்ணியில் கலக்கி இதில் ஊற்றிடுவோம். அது உப்பு போடலாம். இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லியிலே கருவேப்பிலையும் தூண்டிடலாம். லாஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு வட்டர் போடலாம். சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம குடிக்க வேண்டியதுதான். ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிற மாதிரியே டேஸ்டா இருக்கா. அதே டேஸ்ட்